திருவண்ணாமலையில் ஒரு 10 வயது குழந்தை வந்து கூல்ட்ரிங்க்ஸ் 10 ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சு இறந்ததாக நமக்கு நியூஸ் கிடைச்சிது. அந்த குழந்தை இறந்ததை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க வந்து உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் அவர்கள் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து இந்த மாதிரி ஏதாவது தயாரிப்பு நிறுவனங்கள் இருக்கா, அன்ஆத்தரைஸ்டாக இருக்காங்களா அப்படின்றத பார்க்க சொல்லி எங்களுக்கு உத்தரவு போட்டாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம சென்னை முழுக்க வந்து இன்னைக்கு அந்த கம்பெனியோட பாட்டில்ஸ் எல்லாம் எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றது மாதிரி நாங்கள் தேடிட்டு இருந்தோம். ஸோ அப்படி தேடிட்டு இருக்கும்பொழுது இந்த இடத்துல வந்து இந்த அன்ஆத்தரைஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபாய் பேக்கெட்டில் போட்டு வித்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சார் அவங்க ரொம்ப நாளாகவே இது வித்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரி மெத்தடில் அவங்க ஆக்சுவலாக பண்ணக்கூடாது. இதெல்லாம் இன்னைக்கு வந்து கைப்பற்றியிருக்கோம். ஸோ இது வந்து குழந்தைங்க கைக்கு போகாமல் இது வந்து நாங்கள் தடுத்திருக்கோம் உணவு பாதுகாப்பு துறையில். ஆமாம், இப்போ கொஞ்சம் நான் இப்போ வந்து இதெல்லாமே நான் கைப்பற்றிட்டு சீல் வச்சு நடவடிக்கை எடுப்போம். இப்போ அதாவது சுமார் அதை கால்குலேட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 35,000 ரூபாய் பக்கமாக உண்டான சரக்கு இங்கே இருந்திருக்கு. அதை அப்படியே அவங்க வந்து சீல் பண்ணி நாங்கள் எடுப்போம். அதான் இப்போ தான் நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கை இன்னும் தொடர்ந்து இருக்கும். இப்போ இன்னொன்று அண்ணா நகர்லாம் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். அது இன்னைக்கு நைட்டுக்குள்ளே நாங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே இன்னைக்கு பண்ணிடுவோம். அது எல்லாமே சார் குறிப்பாக இந்த கம்பெனியில் வந்து எந்த மாதிரியான மெயின்டைன் பண்ணுறாங்க சார்? எப்படி கூல்ட்ரிங்க்ஸ் வந்து எந்த மாதிரி அளவுக்கு குவாலிட்டி இருக்கா, இல்லை அது உங்களோட ஆய்வில் எப்படி? இல்லை, குவாலிட்டின்றதே கிடையாது. நீங்களே பார்த்தீங்க, ரொம்ப அசிங்கமாக இருந்தது. சும்மா பக்கத்துலேயே பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா இதாக இருந்தது. உள்ளுக்கார போகவே முடியல, எல்லாம் தரையில் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி குவாலிட்டியான இதே கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் வந்து FSSAI நார்ம்ஸ் பிரகாரம் பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது பண்ணுற இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னோம்னா கண்டிப்பாக அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். அதிகமாக குழந்தைங்க வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியே வரும்போது வாங்குறாங்க, சாப்பிட்றாங்க. உணவு பாதுகாப்புத்துறை மூலமா நாங்கள் வந்து நிறைய விழிப்புணர்வு வந்து இதில் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த 10 ரூபாய் மெயினாக அந்த 10 ரூபாய் கூல்ட்ரிங்க்ஸை பற்றி. ஏன்னா அந்த குழந்தைகள் வந்து வாங்கி குடிக்கும் பொழுது அந்த குழந்தைங்களுக்காக சொல்லிக் கொடுக்கணும். நம்ம இந்த கம்பெனிக்கு இருக்கான அதில் அந்த எக்ஸ்பைரி டேட் பார்க்கறதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனியா தரமான கம்பெனியான்றது பார்க்குங்க. ஸோ அந்த கம்பெனி அந்த லேபிளில் பார்த்தீங்கன்னா அதோட அட்ரஸ் இருக்கணும். எங்கள் FSSAIயோட லைசன்ஸ் நம்பர் இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஸ்டாண்டர்டான கம்பெனியாக இருக்கும். ஈவன் தோ நம்ம வந்து சில கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லைசன்ஸ் எல்லாம் எக்ஸ்பைரி ஆயிருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ மெயினாக நாங்கள் வந்து சொல்றது வந்து இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டாக இருக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸை வந்து தயவு செய்து எல்லாமே தவிர்த்துறது நல்லது. அப்படியே நம்ம குடிக்கணும்னு நினைச்சோம்னா கொஞ்சம் நல்லா FSSAIயோட நார்ம்ஸ் பிரகாரம் இருக்கக்கூடிய அந்த லைசன்ஸ் இருக்கக்கூடிய நம்பருடைய அந்த மாதிரி கம்பெனி கூல்ட்ரிங்க்ஸா வாங்கி குடிச்சோம்னா பரவாயில்ல. 2022 வந்து இதே மாதிரி மரணம் ஏற்பட்டது. அப்போ உடற்கூறு ஆய்வுல ஏதாவது பதில சொல்லிருக்காங்களா, ரிப்போர்ட் ஏதாவது? இல்ல, அது அவங்க கிட்ட தான் கேட்கணும். நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்க அட்டாப்சி ரிப்போர்ட் அவங்க வச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட தான் நம்ம கேட்டோம்னா அதோட கிளீன் டீடைல் நமக்கு கிடைக்கும். இப்ப நம்மளும் இந்த குழந்தைக்காக அட்டாப்சி ரிப்போர்ட் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா தொடர்ச்சியா எல்லா மாவட்டத்திலயும் பார்த்தோம்னா எங்களோட நியமன அலுவலர்கள் வந்து இது இன்னைக்கு தீவிரமா இறங்கி இன்னைக்கும் நாளைக்கும் அது பண்றோம். ஸோ எங்கெல்லாம் இந்த 10 ரூபாய் பேக்கெட் வச்சிருக்காங்க, இன்கேஸ் அந்த கம்பெனி அந்த பேட்ச் எங்கேயாவது அனுப்பிச்சிருக்காங்களா, அந்த பேட்சஸ் எங்கெங்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னு முதற்கட்ட அதெல்லாம் வந்து கைப்பற்றணும். முதற்கட்ட நடவடிக்கை. அதை தவிர அடுத்தது பார்த்தோம்னா இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டு கம்பெனிஸ் யாராவது ரன் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்த்து நாங்கள் அதை பிடிக்கிறோம். இதே மாதிரி இந்த பானிபூரி வந்து அதிகமான இடத்துல விற்கிறாங்க. நிறைய பேர் வாங்கி சாப்பிட்றாங்க. அது சுத்தமே இருக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி வயிறு அலர்ஜி மாதிரி ஆகுது. அதுக்கு ஏதாவது ஆய்வு பண்ற மாதிரி உங்களுக்கு? அதான் நாங்கள் ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். இப்போதான் பண்ணணும். பெரிய அளவில் நாங்கள் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம சென்னை மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 300 சாம்பிளுக்கு மேலே நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதில் வந்து இப்போ சாப்பிட முடியாத அளவுக்கு நமக்கு நிறைய ரிப்போர்ட்ஸும் வந்திருக்கு. சில கடைகளில் நல்லா இருக்கு அப்படின்னு வந்திருக்கு, சில கடைகளில் அன்சேஃப் அப்படின்னு சொல்லி நிறைய வந்திருக்கு நமக்கு. ஸோ அந்த கடைகளுக்கெல்லாம் நாங்கள் வந்து நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி பானிபூரி கடைகள்லாம் அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு இப்போ நிறைய வந்து சென்னையில் வந்து இப்போதான் ஒரு 1 மந்த்துக்குள்ள இருந்து இந்த பானிபூரி இதுவும் நாங்கள் எங்களோட ஸ்கேன்ல நாங்கள் வச்சிருக்கோம். பார்த்துருவோம். ரிசல்ட் எப்போ சார் வரும்? அதாவது இந்த கம்பெனிக்கு குறிப்பா வந்து இதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை சீல் வைக்கிறதோ இல்லை வந்து இதோட ரிசல்ட் எப்போ? இது எடுத்துருவோம். இப்போ இன்னைக்கு சாம்பிள் எடுப்பாங்க. இந்த சாம்பிள் எடுத்தாங்கன்னா 15 days ஆகும் நமக்கு வர்றதுக்காக. அந்த பார்த்துட்டு இதை வந்து சேஃபான்னு சொல்லி அந்த ட்ரிங்க்ஸ் எடுக்க அனுப்புறோம்ல, அது வந்ததுக்கு அப்புறம் தான் திறப்போம். அதுக்கப்புறம் சேஃப்னு வந்துருச்சுன்னா இந்த கம்பெனிக்கு மேலே அவங்களுக்கு அந்த கிளீனினஸ் அந்த இதெல்லாம் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து ஆடிட்டிங் பண்ணி அவங்கள வந்து மேலும் ஊக்குவிப்போம். அன்சேஃப்னு வந்தோன்னா திறக்க விட மாட்டோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.